இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்லயே சமோசா ஷீட்ஸ் எப்படி செய்யலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: மைதா மாவு, கோதுமை மாவு, உப்பு, எண்ணெய். ஒரு பவுலில் 10 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 6 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கையால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இது பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. பஞ்ச் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடுங்க. அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இது கொஞ்சமாக பொங்கி இருக்கும். இதுலேருந்து ஒரு குட்டி சப்பாத்தி செய்யறதுக்கு அளவான மாவு எடுத்துக்கோங்க. இதை மைதா மாவில் கொஞ்சமாக பெரட்டிட்டு ஃப்ளாட் பண்ணிட்டு இட ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி எல்லா சைட்லேருந்தும் அழுத்தி இடணும். குட்டி குட்டியாக பூரி சைஸ்க்கு ஆன உடனே தனியாக இதே மாதிரி சின்னதாக சப்பாத்தி சைஸ்க்கு திருப்பி மாவு எடுத்து டஸ்ட் பண்ணிட்டு பரட்டிக்கோங்க. இந்த மாவையும் பூரி சைஸ்க்கு பரட்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சதுல கொஞ்சமாக மாவு எடுத்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக செஞ்சு வச்சதுல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று 5 லேயர்ஸ் வச்சுக்கலாம். ஒரு சைடு மாவு டஸ்ட் பண்ணது, இன்னொரு சைடில் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணது. இப்போ இதை நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஒரு பராத்தா அளவுக்கு இதை நல்லா ஃப்ளாட் பண்ணிட்டு எவ்வளோ தின் ஷீட்ஸ் வர முடியுமோ அவ்வளோ தின் ஷீட்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் கிழியாத மாதிரி பார்த்துக்கோங்க. பரட்டும் போதே சைட்ஸ்லேருந்து பரட்டிக்கோங்க. அப்போ நடுவில் ரொம்ப ப்ரெஷர் இருக்காது, சைட்ஸும் ஈவனாக ஃப்ளாட் ஆகிடும். இது எல்லா சைட்லேருந்தும் ஈவனாக தின் ரவுண்டாக ஆனதுக்கப்புறம் ஒரு தவாவை சூடு பண்ணிவிட்டு இதை சப்பாத்தி நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று நிறைய லேயர்ஸ் வச்சுருக்கிறதுனால இது லோ ஃப்ளேமில் நல்லா வேகணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போட்டு ஒரு துணி இருந்துச்சுன்னா அதை வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். கை சூடு தாங்கும்னா கை வச்சே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம். சப்பாத்தி வேகிற அளவு ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. அரை வேக்காட்டில் அங்கங்கே பபிள்ஸ் வந்தால் போதும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக எடுத்தீங்கன்னா ஒரு லேயராக பிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக தின் ஷீட்ஸாக வெளில வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி அமுக்கி பார்த்தாலும் இது கிழியாது. தின் ஷீட்ஸாக தான் இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் சமோசா ஷீட்ஸ். இதை வட்டத்துலேருந்து சதுரமாக்கிறதுக்கு சைட்ஸ்லாம் ஒரு தோசை திருப்பி வேணும். தோசை திருப்பியோட முன் பகுதியை அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை 3 அளவாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. செவ்வகமான சமோசா ஷீட்ஸ் இப்போ ரெடி. இந்த மாதிரி பிறையாகவும் கட் பண்ணிக்கலாம்,
செவ்வகமாகவும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் நல்லா டைட்டாக மூடிட்டு ஃப்ரீசரில் வச்சு சேவ் பண்ணிடுங்க. 1 மாதம் வரைக்கும் இது நல்லாயிருக்கும். இந்த சமோசா ஷீட்ஸை வச்சு மினி சமோசாஸ் எப்படி செய்யலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.